இந்த வீடியோவில் நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல கன்னட நடிகரான பட்டு கவுடா அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கன்னட இண்டஸ்ட்ரியில் சின்ன சின்னதாக ஒரு சில ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆளாக வந்ததில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் பட்டு கவுடா அவர்கள். ஸ்டார்டிங்கில் நிறைய லோக்கல் சேனல்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான சேனல்ஸில் ஒரு சில ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஆங்கராகவும் ஒர்க் பண்ணியிருந்தார். ஒரு சில ரியாலிட்டி ஷோவை தொகுத்து வழங்கியிருந்தார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரியாலிட்டி ஷோ ஹிட் ஆகவே அடுத்து தொடர்ந்து இவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருந்துச்சு. அண்ட் சமீபத்தில் தான் ஒரு சில படங்கள் கூட சைன் பண்ணி ஒர்க் பண்ணி வந்துட்டு இருந்தார். இந்த ஒரு நிலையில் 44 வயதான பட்டு கவுடா அவர்கள் மூளையில் ஏற்பட்டிருந்த கட்டியால் அவதிப்பட்டு வந்துட்டு இருந்தார். இதற்காக தொடர்ந்து சிகிச்சையிலையுமே அவர் இருந்து வந்துட்டு இருந்தார். இந்த ஒரு நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லைம் லைட்டுக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னைக்கு சினிமாவில் நடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நேரத்தில் அவருக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு தொடர்ந்து அவரோட நண்பர்கள் எல்லாமே சோகமாகியிருக்காங்க. பட்டு கவுடா அவர்களோட உடல் அவங்களோட சொந்த ஊரில் இன்னைக்கு நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. கன்னட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க நாம் பார்க்க போகிற இரண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா, பிரபல நடிகரான ராஜ்கிரண் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அண்ட் அதில் அவர் எதை பற்றி பேசியிருந்தார் அப்படின்னா, சமூக நலன் அக்கறையை பற்றியும் யங்ஸ்டர்ஸ் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருந்தார். மந்த்லி ஒன் டைமாவது நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஆக்டிவாக இருப்பார். வீடியோஸ் ஏதாவது வெளியிடுவார். அண்ட் சமூக நலன் கருதி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவார். அந்த வகையில் சமீபத்தில் அவர் என்ன வீடியோ வெளியிட்டிருந்தார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய என்ன விதமான போதைப் பொருளாக வேணா இருக்கட்டும், அது பாட்டிலில் இருக்கக்கூடிய சாராயமாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விதமான உயர்தர மதுபானமாக இருக்கட்டும், அது எதுனாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக உடலுக்கு கேடு தான் விளைவிக்கும். அது உங்கள் வாயில் போன உடனேயே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரலாம், ஒரு மாய உலகத்தை தரலாம். ஆனால் என்னைக்கா இருந்தாலுமே பின்னால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தான் கொண்டு வரும். நான் இது வரைக்கும் அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டது கிடையாது. அண்ட் இப்போ வரைக்கும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமுமே அதுதான். யங்ஸ்டர்ஸ் ஆகிய நீங்கள் தான் நாளைக்கு இந்த நாட்டை பார்க்க போகிறீங்க. அப்படிங்கிறப்ப இந்த குடிப்பழக்கத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு அடிமையாகிறாதீங்க. தொடர்ந்து அதிலிருந்து தள்ளியே இருங்க. உங்கள் கூட இருக்கவங்க யாராவது குடித்தாலுமே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அண்ட் இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் ராஜ்கிரண் அவர்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பாசிட்டிவாக நிறைய பேர் வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.